இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா போரின் தீவிரம் ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் பல்வேறு உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ ஈரானுடைய இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அராஃபியும் கொல்லப்பட்டிருக்கிறாரு. குறிப்பா சொல்ல போனா ஈரானுடைய 49 உயர்மட்ட தலைவர்கள்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. இவற்றை எல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமெனியுடைய மனைவி இப்ப இறந்து போயிருக்கிறாங்க. இதுல அமெரிக்காவில் துப்பாக்கி சூட்ல ஒரு தமிழ் பெண்ணும் இறந்திருக்கிறாங்க. மற்றும் ஈரானுடைய 47 ஆண்டுகால பாதுகாப்பு கோட்டை வேற தரைமட்டமா ஆகியிருக்கு. இந்த இழப்புகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிற விதமா தான் ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சம்பவத்திற்கு பழித்திருக்க இதுவரைக்கும் இல்லாத அளவுல தீவிர பதிலடி தாக்குதலை கொடுக்க போறோம் அப்படின்னு ஈரான் கூறியிருக்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போறோம். வாங்க முதல்ல வீடியோக்குள்ள போலாம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள் என நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. ஈரானுடைய பாதுகாப்பு மந்திரியாக இருக்கிற அமீர் நசீர் ஜடே என்பவரும், புரட்சிகர காவல் படை தளபதியாக இருக்கின்ற முகமது பாக்பூரும், அதே போல ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமெனியும், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமகள் எல்லாமே இறந்து போயிருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஈரான் நாடும் உறுதி செஞ்சுட்டாங்க. இதுல முக்கியமா 40க்கும் மேற்பட்ட ராணுவ மூத்த அதிகாரிகளும் இதுல இறந்து போயிருக்கிறாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, டெக்ரான் மட்டுமின்றி ஈரான் முழுவதும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய தாக்குதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளிகளில் விழுந்த குண்டுகளால அங்கிருந்த பள்ளி குழந்தைகள் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இதுல ஈரான் இந்த போர்ல தங்களுடைய உச்சபட்ச தலைவரையும், ராணுவ படை அதிகாரிகளையும் மற்றும் பொதுமக்கள், குழந்தைகளை இழந்ததற்கு ஆவேசமா வெகுண்டெழுந்து ஆக்ரோஷமா பல ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி அலையாக அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அதே போல ட்ரோன்களையும் அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. இந்த சம்பவங்களை எல்லாம் தொடர்ந்து தான் ஈரான் சவுதி அரேபியாவின் ரியாத்ல அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்காங்க. 2 ட்ரோன்கள் மூலம் நடந்த தாக்குதல்ல கட்டிடம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அதே போல கடுமையாக சேதமடைந்துள்ளதாக சவுதி அரேபியா அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல சவுதி அரேபியாவில் உள்ள தங்களது ராணுவ தளங்களுக்கு தேவையின்றி யாரும் போக வேண்டாம் என அமெரிக்காவும் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இப்படி இந்த ஈரான் நாடு தங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டும் விதமா அமீரகம், கத்தார், ஓமன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை குறி வச்சு நீண்ட தூரம் போய் அடிக்கக்கூடிய ஏவுகணைகளை, ட்ரோன்களை வீசி வராங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த குவைத்துல அமெரிக்காவிலிருந்து பணியமர்த்தப்பட்ட 3 ராணுவ அதிகாரிகளும் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல 5 பேரும் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல இஸ்ரேலிலும் கணிசமான உயிரிழப்புகளும் நடந்திருக்கு. உலகையே உலுக்கி வரும் இந்த போர் இன்னைக்கு 4வது நாளாக எந்த ஒரு பின்னடைவும் இன்றி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அதே போல இந்த இரு தரப்பும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நவீன ஆயுதங்களுடன் இந்த நாடுகளை தாக்குறதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்த இரு நாடுகளும் நடத்திய தாக்குதல்ல ஈரான்ல டெக்ரான் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பயங்கரமா சேதப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான், குவைத், பக்ரைன் போன்ற 14 நாடுகளில் இருக்கிற அமெரிக்கர்கள் அந்த நாட்டை விட்டு சீக்கிரமா வெளியேறுங்க அப்படின்ட்டு அமெரிக்க தூதரகம் மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் டெக்ரான்ல நடத்திய வான்வழி தாக்குதல்ல படுகாயமடைந்த ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமெனியுடைய மனைவி 79 வயதான மன்சோவ்ரே கோஜெஸ்தே பாகர்சாதே என்பவங்க கோமா நிலையில இருந்த அவங்க 2 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறாங்க. கடந்த சனிக்கிழமை காமெனி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட அதே ஒருங்கிணைந்த தாக்குதல்ல காயமடைந்த இவங்க இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அலி காமெனியுடன் 1964 திருமணம் நடந்திருக்கு. இதே போல மாத்தி இரு நாடுகளும் ஈரான் மீது போர் தொடுக்கிறதும், ஈரான் இரு நாடுகளையும் தாக்குறதும், இந்த இரு நாடுகளை சார்ந்த நாடுகளையும் தாக்குறதும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது மத்திய கிழக்குல அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்துள்ள நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த மோதலால மத்திய கிழக்குல பதற்றமான சூழ்நிலை இப்போ வரைக்கும் நிலவி வருது. அதே நேரத்தில் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவுக்கு ஈரான் ஆயுதம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருது.
இஸ்புல்லா ஆயுதக்குழு லெபனானில் இருந்தவாறு இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அந்த வகையில் இஸ்ரேல் ஈரான் மோதலை தொடர்ந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நேற்று முதல் இஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வராங்க. இந்த இஸ்புல்லா தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தும் வராங்க. அதன்படி லெபனானின் பெரூட்டில் இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 31 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த நடத்தின தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் உளவுத்துறை தளபதி ஹசன் மெக்லிட் அப்படின்றவர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி இந்த நாடுகள் மாற்றி மாற்றி போர் தொடுத்து வந்தாலும் அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்பட அதாவது IRGC அப்படின்னு சொல்லக்கூடிய இது கடந்த 47 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்களை கொண்டிருக்கிறாங்க. இதில் அமெரிக்க ராணுவம் நடத்திய பெரிய அளவிலான தாக்குதலில் பாம்பின் தலை நசுக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. ஈரானின் 47 ஆண்டுகால பாதுகாப்பு கோட்டை தரைமட்டமானது என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையில் தான் மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பகுதிகளில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்ததால போர் இன்னும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ட்ரம்ப்பும் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். என்னன்னா, ஆபரேஷன் எபிக் பியூரி தொடர்பா அமெரிக்க மக்களுக்கு அதன் தெளிவான நோக்கங்களை முன்வைக்கும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்னன்னு பார்த்தோம்னா, ஈரானுடைய ஏவுகணை திறன்களை முற்றிலும் அழிச்சு அதன் ஏவுகணை தொழில்துறையை தரைமட்டமாக்குவது, அந்த நாட்டின் கடற்படையை முற்றிலுமாக செயலிழக்க செய்வது, அந்த நாட்டில் உள்ள உலகளாவிய அளவிலும் அமெரிக்க படைகளுக்கு அச்சுறுத்தலாக செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு இந்த ஆட்சி வழங்கும் ஆதரவை நிறுத்துவது, அதே போல IED அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலையோர குண்டுகள் தயாரிப்பு மற்றும் பயன்பாட்டை தடுப்பது, ஈரான் எப்போதும் அணு ஆயுதம் பெற முடியாத வகையில் உறுதி செய்வது, பயங்கரவாதிகளை கொல்வது அமெரிக்காவிற்கு நல்லது. ஆபரேஷன் எபிக் பியூரியின் இந்த தாக்குதலில் உச்ச தலைவர் அப்துல்லா அலி காமனி உட்பட ஈரானுடைய 49 உயர்மட்ட ஆட்சித் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே சமயம் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் நடவடிக்கையின் மூலம் ஈரானின் முக்கிய அணுத்தளங்கள் அழிக்கப்படும் அப்படின்னு கூறியிருக்கிறார். இந்த காணொலியின் இறுதியா ஈரான் கொடியை அணிந்தபடி அமெரிக்காவில் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தி தமிழ் பெண் ஒருத்தவங்க இறந்திருக்கிறாங்க. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள இரவு நேர ஒரு பப்பில் மர்ம நபர் ஒருத்தர் துப்பாக்கி சூடு நடத்திருக்கிறாரு. இந்த துப்பாக்கி சூட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க, மேலும் 13 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்திற்கு போலீசார் அந்த தாக்குதல் நடத்தின நபரை சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 ஒருத்தவர் 21 வயதான சவிதா ஷான் என்ற இந்திய வம்சாவளி தமிழ் பெண் ஒருத்தவங்க. டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் வணிக மேலாண்மை என இரட்டை இளங்கலை பட்டத்தை இந்த ஆண்டு முடிக்க இருந்தாங்க. அவங்க இந்த பல்கலைக்கழக ஆவணப்படி அவரது குடும்ப பெயர் சண்முக சுந்தரம் ஆகும். ஆஸ்டின் தமிழ்ச்சங்கத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் தன்னாளராக பணியாற்றி வராங்க. துப்பாக்கி சூடு நடத்திய நபர் ஈரானிய கொடி பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டும் அல்லாவின் சொத்து என்று எழுதப்பட்ட சட்டையும் அணிந்திருந்தார். விசாரணையில் அவர் செனகலை சேர்ந்த 53 வயதான அமெரிக்க குடிமகனான நிட்டியாக்கா டியாக்னே எனவும் 2000ஆம் ஆண்டுல B2 விசா மூலம் முதல் முறையா அமெரிக்கா வந்திருக்கிறார். அவரது வீட்டில் ஈரான் கொடி மற்றும் ஈரானிய தலைவர்களின் புகைப்படங்களும் உள்ளது என்று கண்டறியப்பட்டிருக்கு. இதனால சமீபத்திய ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு தொடர்புடைய நபராக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருது. மொத்தமாக சொல்ல போனா இந்த போர்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய இந்த தாக்குதலில் ஈரானில் பார்த்தீங்கன்னா 555 பேருக்கு மேலே இறந்திருக்கிறாங்க. இதில் நாடு முழுவதும் உள்ள 130க்கும் மேற்பட்ட நகரங்கள் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் 11 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுது.
இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.